வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். பைக்ஸில் உங்களுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருந்தாலும் உங்களோட டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆப்ஷன்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக ஸ்கூட்டர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூட்டர்ஸ் ஓட்டுறதுக்கும் ஈஸி, அல்லாமல் அதில் உங்களுக்கு நிறைய பொருள் வச்சு கேரி பண்ணுற அது மாதிரி ப்ராக்டிகாலிட்டி விஷயங்களும் அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சரியான வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் டு பை இன் 2025 ஒரு வீடியோ பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டபுள் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் அப்போ இப்போ எப்போதும் ஒரே ஆப்ஷனான ஹோண்டா ஆக்டிவா 6G. ஆமாங்க, ஒரு ஃபேமிலி பர்பஸு இல்லை ஒரு ஸ்கூட்டர்னு வந்துட்டாலே நிச்சயமாக நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஹோண்டா ஆக்டிவாக தான் இருக்குன்றதுல நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் டவுட் இல்லை. ஏன்னா அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சேல்ஸில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிக்கிட்டு வர ஒரு ஸ்கூட்டர் மாடல்னால் அது நிச்சயமாக நம்ம ஹோண்டா ஆக்டிவா தான். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைனு. உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோனு, ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் டோனு. ஓவர் ஸ்போர்ட்டியராகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஃபேன்சியரான டிசைன் டோன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரெடிஷ்னலான டிசைன் டோன். அதனால் மோஸ்ட்லி எல்லா வித பீப்புள்ஸுக்கும் இந்த டிசைன்ன்றது மேட்ச் ஆகும், பிடிக்கவும் செய்யும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைனில் பெல்ட் குவாலிட்டி மாதிரி விஷயங்களும் ரிலீஸ் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் சீட்டிங், ஃபுட்போர்டு மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு எதை மாதிரி இருக்கணுமோ அதை மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா 109.51 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.73 bhp ஆஃப் பவர் 8.90 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்கிங் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக இன்ஜின் பற்றி சொல்லலாம், ஒரு டே டு டே கம்யூட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டார்க்கியான பர்ஃபார்மன்ஸு, அதுக்கூடிய ஒரு நல்ல மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாங்க, அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg. சீட் ஹைட்டு இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல, பட் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட் எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா அது நிச்சயம் நம்ம ஹோண்டா ஆக்டிவா தான். அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்குன்னு கூட நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை ட்ரை பண்ணலாம். ஹேண்டிலிங்கும் ஈஸியாக இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 99,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஜூம் 110. ஆமாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன். யூஸ்வலாக வர மாதிரி இல்லாமல் இதோடைய டிசைன்ன்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இல்லை அந்த ஒரு ஃபீச்சர்ஸும் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. மற்ற ஸ்கூட்டர்ஸில் இல்லாத மாதிரி இதில் வந்து கார்னரிங் லைட்ஸுன்ற மாதிரி ஒரு சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப ஃபீச்சர் பேக்கேஜ்லையும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு இன்ஜின்ன்றது. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. சீட்டு வந்து உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும். அந்த ஒரு ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸ்போர்ட்டினஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் ஸ்போர்ட்டினஸ்லாம் வேணாம், ஃபேமிலி பர்பஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்கப்போ மற்ற ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் பாருங்கள். ஆமாங்க, நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 113.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp பவர் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்கிங் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 82 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 49 km வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு ஆக்சிலரேஷன்றது நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு இதுவுமே நல்ல ஒரு மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றப்ப இந்த ஒரு இன்ஜின்லையும் குறை கிடையாது. பட் ரிஃபைன்மெண்ட்லாம் ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். சரி ஓகே, அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனாக வருது. பின்னாடி ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg. சீட் ஹைட் 765 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 93,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,60,000
1,06,000க்குள்ளேயே முடியுது. இந்த டாப் மாடலில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிலாம் வருதுன்றப்ப இல்லை ஃபீச்சர்லையும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது முன்ன சொன்ன மாதிரியே. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டருக்கு தேர்ட் பிளேஸ் கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை தான். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்கூட்டரு, சூப்பரான ஸ்பெக்கு கெயின் பண்ணியிருக்கு, டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு அல்டிமேட்டு. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அந்த ஒரு மைலேஜ் அண்ட் ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டி மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்கூட்டர்லேயும் கம்மி. பட் மற்றபடின்னு வரும்போது டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு செம்ம ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அக்ரோசிவ் டிசைனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றதை ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு லைட்டிங்கில் ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட் எல்இடி ஆகும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடலே ஒரு ஃபுல் டிஜிட்டல், அதில் ஆனால் கனெக்டிவிட்டி இருக்காது. பட் நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்ப அதில் வந்து ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஒரு நார்மல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஸ்பிட் பண்ணி கொடுத்து ஓரளவு ஃபீச்சர் விஷயத்தில் அல்டிமேட்டான ரேஞ்சில் வச்சுருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள். அது இல்லாமல் ரைடிங் மோட்ஸ் மாதிரி ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்கூட்டர்ஸில் உங்களுக்கு நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்த விஷயம் ரிலீஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பண்ணாச்சிங்கன்னா 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வ்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.25 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் 43 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இவ்வளோ மைலேஜ்லாம் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். மைலேஜில் இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது நிச்சயமாக கம்மியாக தான் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். எக்ஸைஸ் நோட்டும் சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக ட்ரம் வருது. FPD மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டோட்டல் வெயிட் 118 kg, சீட் ஹைட்டு 770 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,15,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,35,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கில் ஸ்லைட்லி ஹைக்காக தான் இருக்கும். பட் இதில் இருக்கிற ஸ்பெக் அண்ட் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு ப்ரைஸிங் மீட் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. 22 லிட்டர்ஸு. அது வந்து ஒரு எனாஃபான ரேஞ்சு தான். ஓவராலாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்கூட்டர் வேணும், பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ, அதுவும் ஃபீச்சர்ஸும் நல்ல டாப் ஸ்பெக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ, நீங்கள் டிவிஎஸோட என்டார்க் 125 ட்ரை பண்ணலாம். பட் மைலேஜ், ஃபேமிலி பர்பஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைண்டில் இருக்குதுன்றப்ப இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். பட் ஸ்போர்ட்டினஸ்னு வரும்போது இது பெஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்டிங் இருக்கா நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட ஃபெசினோ 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே செம ஒரு கிளாஸியரான ஒரு டிசைன் டோனில் சூப்பர் மைலேஜோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி செம ஒரு கிளாஸி அண்ட் ரெட்ரோ ஓரியன்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டிசைன் வந்து மோஸ்ட்லி இந்த லேடிஸ் வந்து லைக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கலர் ஸ்கீம்ஸும் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்கன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு டிசைன் சூஸபிலிட்டின்றது உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்பவே அதிகம். ஏன்னா ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும். அதெல்லாம் ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான இதில் கொடுத்துருப்பாங்க. LED லைட்ஸு, ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபுட்போர்டு வந்து ஒரு டீசெண்டான லெவல் தான், ஒன்றும் பெருசாக சொல்லும்படி கிடையாது. அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் ஒரு 21 லிட்டர்ஸ், ஒரு எனாஃபான ஒரு அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கலாம். ரொம்பவும் பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் சிறுதுன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ். சீட்டிங் கம்ஃபர்ட்ன்றது நல்லா இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டரில், அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரெஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h. இதோடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றதும் நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க கம்பெனி ரிப்போர்ட்டோட. உங்களுடைய டே டு டே நார்மல் சிட்டி பர்பஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நல்ல ஒரு ஸ்மூத்தரான ரிடிங்ஷல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு சாதா இன்ஜின் கிடையாது, இது வந்து ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் ஒரு மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு. வண்டியோட டோட்டல் வெயிட் 199 kgலாம் கிடையாது, வெறும் 99 kg தான். செம்ம லைட் வெயிட்டுங்க, ஈஸி டு ஹேண்டலபுளாக இருக்கும். அதுக்கடுத்து சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோடு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,01,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்லையும் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு
ஒர்த்தபிளான ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. பட் என்ன பெல்ட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வாங்கினீங்கன்னா கிராஷ் கார்டை சீக்கிரம் போடுங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரை நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110, அதுவும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு மாடலை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு மாடல் பொறுத்த அளவுக்கு டிசைன் பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான நல்ல ஒரு இனோவேட்டிவான டோனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூட்டரை பார்த்த உடனே நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், இது நான் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஓவர் மாடர்னைஸ்டான ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆஃப்டர் ஐ ரியலைஸ் இட் வாஸ் ஐசி ஸ்கூட்டர்னு அந்த ஒரு எக்ஸைஸ் அது இல்லாமல் ஸ்பெக்கை பார்த்தோன்னே ஓரளவு டிசைனு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் டிசைனில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுட்போர்டும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபுட்போர்டாக, சீட்டிங் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு லென்த்தியரான சீட்டிங்கு, நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங்கு கூட. அது இல்லாமல் நம்ம 125 கொடுத்த மாதிரி அந்த ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் எடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்து ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு 33 லிட்டர்ஸ்ன்ற நல்ல ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ், நிறைய பொருள் வச்சு நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணலாம். ஓவரால் அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டின்றது இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸையும் அடிச்சு நொறுக்கி வேறு மாதிரி எடுத்து வந்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஆர்எல்ஆர் இல்லை இன்டிகேட்டடாக பண்ண மாதிரி இப்படின்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நல்லா எடுத்து வந்திருக்காங்க இந்த ஒரு ஸ்கூட்டரில். அதுக்கடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க இன்ஜின்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஒரு 113.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 7.91 பிஹெச்பி பவர் சிம், 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கொடுத்து டாப் ஸ்பீடு 82 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் தரும். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட இன்ஜின்லன்றது அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட் டெக்னாலஜின்றது கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா யமஹா ஃபெசினோவில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட், அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இங்கே பேரை மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் இந்த வெஹிக்கிளை ஓட்டுற மாதிரி ஓட்டினீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எடுக்கலான்றதுல டவுட் இல்லை. அட் த சேம் டைமில் உங்களுக்கு ஆக்சலரேஷன் பவர் மாதிரி விஷயங்களையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,01,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,11,000 முடியுது. ப்ரைஸிங்லும் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்கிற ஸ்பெக்குக்கு. சரி, ஓகே, ஓவரால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் இப்படிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.